இவ்வளவு சொல்லியும் சுத்தமா நீ திருந்த மாட்டல்ல. ஏண்டா இப்பதானடா சத்தியம் பண்ண, அதுக்குள்ள மறுபடியும் ஒரு பொண்ணுகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சோழன் கிட்ட கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம நிலா இருந்து பக்கத்துல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏங்க நீங்க தான் கூட்டிட்டு வந்து காட்டினீங்களா அப்படின்னு நம்ம சோழன் கேட்டதுக்கு, ஏங்க நான் எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சீங்களா, நாங்க கோயிலுக்கு சாமி கும்பிட தான் வந்தோம், உங்களை மாதிரி தேங்காய் உடைச்சு கொடுக்கறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி நிலாவும் கலாய்க்கிறாங்க. நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணன் தேங்காய் என்னண்ணே உடைச்சாச்சா, பூ மாதிரி இல்ல கை இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. நம்ம பாண்டி எல்லாருமே கலாய்க்கவும் நம்ம சோழனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடனே நம்ம சேரன் இருந்துகிட்டு, ஏய் சும்மா இருங்கடா, அவன் பண்ற தப்பெல்லாம் சும்மா சாதாரணமா எடுத்துக்காதீங்க. இனிமேல் ஏற்கனவே காயத்ரி மேட்ல என்ன ஆனிச்சுன்னு நம்மளே பார்த்தோம்ல, ஏதோ நிலா இருந்ததுனால அந்த பிரச்சனையில இருந்து வெளில வர முடிஞ்சது. டேய் சோழா, உனக்கெல்லாம் சுத்தமா அறிவே இல்லையாடா, அந்த பொண்ணு எவ்வளவு தூரம் உனக்காக ஹெல்ப் பண்ணி இருக்குது, ஆனா அதெல்லாம் மறந்துட்டு இப்ப மறுபடியும் அதே மாதிரி ஒரு வேலையை தான் பாத்துட்டு இருக்க. நேத்து ஓனர் கால் பண்ணி எவ்வளவு திட்டினாரு, கிட்டத்தட்ட உன் வேலையே போயிருந்திருக்கும்டா, ஆனா அதெல்லாம் மறந்துட்டு நீ பாட்டுக்கு ஜாலியா இருக்க. இப்ப கூட பாரு சத்தியம் பண்ணிருக்க, அதை மறந்துட்டு நீ பாட்டுக்கு தேங்காய் உடைக்கிறது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனும் கோவப்படுறாரு. நம்ம நிலா இருந்துகிட்டு, அவர்கிட்ட எல்லாம் பேசி வேஸ்ட்னு, அதெல்லாம் திருந்தாத கேஸ் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சோழனுக்கு என்ன சொல்றதுனே தெரியாம அப்படியே அமைதியா நிக்கிறாரு. ஏதாச்சும் பேசுறா, எதுக்கு அமைதியாவே இருக்க, பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுக்குவான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம சோழன் இருந்துகிட்டு, இல்லனே அவங்க ரொம்ப நேரமா தேங்காய் உடைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, முடியல, அதனாலதான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஏண்டா யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் உடனே போய் ஹெல்ப் பண்ணிடுவியா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம அதுக்கு நம்ம பல்லவன் இருந்துகிட்டு, அண்ணே அது யாருக்காக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் அப்படின்னு மாத்தி சொல்லுங்க, அண்ணே தான் எந்த பொண்ணா இருந்தாலும் உடனே ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் கலாய்க்கிறாரு. நம்ம சேரன், டேய் சும்மாடா, இது கலாய்க்கிறதுக்காக சொல்லல, இனிமே எந்த பொண்ணுகிட்டாச்சும் பேசுறத பார்த்தேன்னு வச்சுக்க, இனிமே நான் அண்ணனாவே இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கோவப்பட்டுட்டே போறாரு. நம்ம நிலா இருந்துகிட்டு சோழன் கிட்ட, என்னங்க தேங்காய் எல்லாம் உடஞ்சிருச்சு இல்ல, அங்க பாருங்க கீழே கிடக்குது பாருங்க, குறுக்கிட்டு சீக்கிரம் வீட்டு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு போறாங்க. நம்ம பல்லவன் பாண்டி ஏற்கனவே சும்மாவே கலாய்ப்பாங்க, இதுல இது வேற நம்ம சோழன் வேற நல்லா மாட்டிக்கிட்டாரு, வச்சு செய்ன்னு செய்யறாங்க நம்ம பல்லவனும் பாண்டியும். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம சோழன் மூஞ்ச அப்படியே அமைதியாவே வச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம பாண்டி இருந்துகிட்டு, ஏடா ஏன் அப்படியே சோகமா வச்சிருக்க, நீ சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டு இருந்தா எல்லாரும் வந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறியா, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி ஒண்ணுமே சொல்லாம போயிடுறாரு. நம்ம சோழன் இருந்துகிட்டு, டேய் சும்மாடா, நானே நிலா கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கறதுனால சோகமா இருக்கேன், இதுல இவன் வேற அப்படின்னு சொன்னோன்னே, ஓ நீ பண்ணது தப்புன்னு தெரியல, நிலாக்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படிங்கறதுனாலதான் வருத்தப்படுறியா அப்படின்னு நம்ம பாண்டி கேட்டதுக்கு, அப்படிலாம் இல்லடா, அவங்க ரொம்ப நேரமா தேங்காய் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, சரி ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு போய் பார்த்தா கடைசியில இப்படி மாட்டிக்கிட்டேன் அண்ணன் கிட்டையும் நிலா கிட்டையும் அப்படின்னு சொல்றாரு நம்ம சோழன். நம்ம நிலாவை ஆபீஸ்ல விடுறதுக்காக நம்ம சோழன் போறாரு. போறப்பவே நம்ம பல்லவனையும் கூட்டிட்டு போறாரு. போற வழி முழுக்க நம்ம சோழன் அமைதியா இருந்துகிட்டே இருக்கவும் நம்ம பல்லவன் வந்துட்டு, என்னண்ணே அமைதியா இருக்க அப்படின்னு கேட்டோன்னே, அது இல்லடா உங்க அண்ணன் யாராச்சும் கல்யாணம் ஆகாத பொண்ணு வந்தா மட்டும் தான் பேசுவாரு அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா இல்ல சாரி நீ அமைதியாவே இருந்தேன் அப்படின்னு சொல்லி பல்லவன் கலாய்க்கிறாரு. ஏய் காலையில இருந்து ரெண்டு பேரும் பங்கமா கலாய்ச்சிட்டு இருக்கீங்கல்ல, நான் இனிமே எந்த பொண்ணுகிட்டையும் நீ பேசவே மாட்டேன் பாரு அப்படின்னு சொன்னேன். அண்ணே அன்னிக்கிட்ட கூட வா அப்படின்னு சொல்லி நம்ம பல்லவன் கேட்டதுக்கு, அது யாரா இருந்தாலும் இனிமே அப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் கெத்தா சொல்லிட்டு ரெண்டு பேரையும் இறக்கி விட்டுட்டு போறாரு நம்ம சோழன்.